போர்க்களத்துக்கு நிதி வசூல் பண்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள். எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு தோழர் சொத்துல பாதியை கொடுக்குறாரு, இன்னொரு தோழர் சொத்தையே கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்படி எல்லாரும் போட்டி போட்டு கொடுக்கும்போது ஒரு தோழருக்கு ரொம்ப ஆசை, நானும் பங்கு பெறணும். ஆனா ரொம்ப ஏழை, கையில ஒரு பைசா இல்லை. ஆனா மனசு ஃபுல்லா நான் இறை தூதருக்கு உதவணுமேட்டு நேரம் ஒரு யூதன்ட்ட போறாங்க. இப்ப ஐயா எனக்கு எதனா வேலை கொடுங்க, நான் செய்யறேன், எனக்கு கூலியா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த யூதன் சொல்றான், ஒரு வேலையும் கிடையாது, இந்த கிணத்துல தண்ணி இறைக்கிற வேலை இருக்குது, அதாவது தோட்டத்துக்கு பேரித்தம்பழம் தோட்டத்துக்கு தண்ணீர் இறைக்கிற வேலை இருக்கு, நைட் டியூட்டி பண்றியான்னு கேட்கறான். இவர் என்ன பண்றாரு, சரி பண்றேன் அப்படின்ட்டு அதை பண்றாரு. மறுநாள் காலையில கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்குது, அதை எடுத்துட்டு வராரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரும்போது எல்லாரும் அப்படியே தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் துணிமணிகள் எல்லாம் குமிஞ்சிருக்குது. ஒவ்வொருத்தரும் தானமா அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. இவருக்கு ரொம்ப தயக்கம், இந்த பேரிச்சம்பழத்தை போய் எப்படி கொடுக்குறது, இது ஒரு பெரிய பொருளா? ஆனாலும் அப்படி தயங்கி தண்ணி எப்படி கொடுத்துருவோம், ஏன்னா என்னால முடிஞ்சது இவ்வளவுதானே அப்படின்னு தயங்கி போறாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அருகே அடைத்து அந்த பேரித்தம்பழத்தை வாங்கி எல்லா குவியலுக்கு மேல வைக்கிறாங்க. வச்சு சொல்றாங்க, இவருடைய இந்த தூய்மையான எண்ணத்தினுடைய பலன் இந்த குவியலில் இறங்கட்டும்ன்றாங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அப்போ அந்த தோழர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் பாருங்க, எந்த அளவுக்கு அவர் புலாங்கிதம் அடைந்திருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்த மிக சிறந்த ஒரு பண்பு என்னன்னா, எல்லாரையும் சமமா பாவித்தது.